18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நல்லது நடக்கும்னு நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நம்பி 7 8 6ன்ற இந்த அதிர்ஷ்ட எண்ணையும் அற்புத எண்ணையும் தொட்டு விட்டாய் தானே. இனிமே உன் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதம் என்னென்ன அதிசயம் நிகழப்போகுதுன்னு நான் வரிசையாக சொல்ல போகிறேன், கேட்டுக்கோ. இனி உன் வாழ்க்கை நீ நினச்சதை விட நல்லபடியாக மாறப்போகுது. நீ ஆசைப்பட்டதை விட அழகான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. உன்னை விட்டு யாராவது விலகணும்னு நினைக்கும் போதே அவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டு அவர்களை பாராமல் தூரமாய் போய்விடு. கூடிய சீக்கிரம் அவர்கள் உன் அருமை பெருமையை மதிப்பையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஒதுக்கி வச்ச நினச்சது தன்னுடைய தப்புதான்னு வந்து உன்னிடமே மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையை நான் உண்டாக்குறேன். நீ யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடிய பிள்ளையோ கெட்டது செய்யக்கூடிய பிள்ளையோ கிடையாது. அதனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீருவேன் தங்கமே. நீ யாரையாவது பற்றி தவறான விஷயங்களை சொல்லி அழிக்க நினச்சினா இன்னொருவர் வேறொருவர் மூலமாக வந்து உன்னை அழிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதும் யாருக்கும் தவறோ கெடுதலோ செய்ய யோசிக்க கூட வேண்டாம். உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைச்சாலும் அதை சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கோ. அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயம் நடக்காமல் போனாலும் உன்னை விட்டு விலகினாலும் நீ இழக்க நேர்ந்தாலும் அதை அப்படியே விட்டுடு என் செல்லமே. ஏன்னா எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்குற நானே தேவையில்லாத விஷயங்களையும் தீய விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துவேன். உனக்கு எது நல்லதோ அதை உனக்கு நடத்துவேன்னு சொல்லியிருக்கிறேன் தானே. எப்போதும் தியாகம் செய்யக்கூடிய மனநிலையில் இருக்கிற உனக்கு, மன்னிக்கவும் நன்றி கூறவும் தெரிந்த உனக்கு, நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கும்படி நல்ல புத்தியை நான் கொடுத்துருக்கேன். நல்ல எண்ணங்களோடு தைரியமாக சரியான சிந்தனையோட சிறப்பாக வெற்றி பெற்று வாழணும்னு நினைக்கிற உன்னை ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன் என் செல்லமே. அமைதியையும் மகிழ்ச்சியையும் தேடி நீ வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். அது எல்லாமே தானாக உன்னை தேடி வரப்போகுது. உன்னை சுற்றி இருக்கிற உண்மையில்லாத உறவுகள் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர்களை விட்டு ஒதுங்கி போவது தான் உனக்கு நல்லது. எப்போதும் நல்லவர்களையும் நல்ல குணம் கொண்டவர்களையும் நல்ல மனிதர்களையும் மட்டும் உன் பக்கத்தில் வச்சுக்கோ. எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படுறது கூட ஓரளவுக்கு சரிதான். ஆனால் ஆசைப்படுறதோடு நிறுத்திக்காம அதற்கு முயற்சியையும் செய்ய வேண்டும் அல்லவா. எந்த விஷயத்துக்குமே ஆசைப்படாதன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆசையே இல்லாத முயற்சியால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்காது. ஆசையும் பட வேண்டும், அதற்கேற்ற முயற்சியையும் செய்யணும். முயற்சி இல்லாத ஆசையும் பயனில்லாமல் போய்விடும் அல்லவா. ஆசையும் இருக்கணும், அதுக்கேற்ற கஷ்டமும் உழைப்பும் முயற்சியும் உனக்குள்ளே இருக்கணும். நிச்சயமா கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வருவதற்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன். நேற்று செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இன்னைக்கு செய்யக்கூடிய சோம்பேறியாக நீ இருக்காதே. இன்னைக்கு என்ன வேலை இருக்கோ அதையும் இன்னைக்கே செஞ்சு சுறுசுறுப்பான ஆளாக இரு. நாளைக்கு என்ன செய்யணும்னு திட்டம் போடுறியோ முடிஞ்ச அளவுக்கு அதை கூட இன்றே நீ செய்து விட்டால் நாளைக்கு நீ வெற்றியாக தலை நிமிர்ந்து நிற்கலாம் என் செல்லமே. எப்போதுமே எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது நல்ல காரியமாக இருக்குதுன்னா அதை நாளைக்கு பார்த்துக்கலாம்னு யோசிக்காதே. ஏன்னா அறிவுள்ளவன் நேற்றே செய்ய வேண்டியதை இன்று செஞ்சு முடிச்சிருவான். உன் வாழ்க்கையில் நீ அடைய வேண்டிய வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான் இருக்குது. கடமையை செஞ்சால் வெற்றின்னு வாங்க, கடமைக்கு செஞ்சால் தோல்வின்னு சொல்லுவாங்க. நீ எந்த விஷயத்திலும் சும்மா கடமைக்குன்னு செய்யாமல் ஐயோ இதை செய்யணுமான்னு வெறுத்துக்கிட்டே செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக மனமகிழ்வோட மனநிறைவோடு செய்ய ஆரம்பி. எல்லாத்தையும் கடந்து போகிறது தானே வாழ்க்கை. கவலைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் தேவையில்லாத பழி சொற்களையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் கேளிக்கை பேச்சுக்களையும் கூட கடந்து வாழ்வதுதான் மனித வாழ்க்கை. யாராவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது எதுவுமே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம், நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா எவ்வளவுதான் காசு பணம் வசதி வச்சிருந்தாலும் அவன் கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் கூட அவனுக்கும் கவலை இருக்கும், அவனுக்கும் ஏதாவது மனசில் ஒரு கஷ்டம் இருக்கும். அவனையும் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு விதத்தில் அவமானப்படுத்தியிருப்பாங்க, அவங்களும் தோல்வியை சந்தித்து தான் வந்திருப்பாங்க. அப்படிதான் நீயும் உன் வாழ்வில் பழிச்சொற்களுக்கும் ஏமாற்றத்திற்கும் துரோகத்திற்கும் கேலி பேச்சுக்களுக்கும் ஆளாகியிருக்க.
ஆனால் இதையெல்லாம் கடந்து வந்தாதான் வாழ்க்கையை நீ கற்றுக்க முடியும் என் செல்லமே. என்ன செஞ்சாலும் துணிஞ்சு சவாலான காரியங்களில் இறங்கக்கூடிய ஆளாக நீரு. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்றத முதல்ல கற்றுக்கோ என் செல்லமே. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு பெருசாக வரைமுறைகள் எதுவும் இல்லை. வாழ்க்கையை வாழ்கிறது ரொம்ப கஷ்டமும் கிடையாது. மனசில் உறுதியும் விடாமுயற்சியும் தைரியமும் தன்னம்பிக்கையும் காரியங்களை செயலாக்குவதில் திறமையும் மட்டும் இருந்தால் போதும். ஓ நல்ல மனசு நிச்சயமாக உனக்கு உறுதுணையாய் உதவியாய் வழிகாட்டியாய் இருந்து உன்னை ஜெயிக்க வைக்கும் என் செல்லமே. இந்த உலகத்தில் விலை மதிப்பு மிக்க பொக்கிஷங்கிறது நீ சேர்த்து வைக்கிற பொண்ணோ பொருளோ கிடையாது. உன் மேலே கடைசி வரைக்கும் பாசமாக இருக்கும் முத்தான உறவுகள் தான். அப்படி உன் மேலே அன்பு கொண்டு பாசம் கொண்டு நடக்கும் நல்ல மனிதர்களை உன் பக்கத்திலேயே வச்சுக்கிறியா? நீ எப்போதுமே சிரிச்ச முகத்தோடு இருந்தீனா பல பேருடைய நட்பு உனக்கு கிடைக்கும். எல்லாருக்குமே நல்லா இருக்கணுன்ற பிரார்த்தனையோடு நீ இருந்தீனா உன் மனசு சுத்தமாக இருக்கும். நல்லது நடக்கும், எனக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட உண்மையாய் உறுதியாய் நீ வேலை செஞ்சினா உன் வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சிடும் என் செல்லமே. பசியை உணர்ந்து கொண்டு ஏக்கத்தோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையை ஆனந்தமாய் அடியெடுத்து வைக்கும்படி அடுத்தடுத்து வெற்றிகளை தரப்போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும் என் செல்லமே. எல்லாருடைய வாழ்க்கையும் பொதுவாக 2 விதத்தில் இருக்கும். ஒன்று அவங்க வாழணும்னு ஆசைப்படுற வாழ்க்கை, இன்னொன்று அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவங்களுக்கு பிடிக்காத வாழணும்னு நினைக்காத வாழவே வேணான்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கை. உன் வாழ்க்கையிலையும் இப்போது நீ எப்படி இருந்தாலும் உன் மனசு எதிர்பார்க்குற வாழ்க்கை வேறொன்றாகத்தானே இருக்கு. நீ வாழணும்னு நினச்ச வாழ்க்கை வேற, ஆனால் இப்போ நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கை வேறன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு தைரியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன். உனக்கு துணையா உனக்கு பாதுகாப்பாக அனுசரணையாக இருந்து நீ வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கும் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. எப்போதுமே இறந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் இடையில மனிதன் போராடுவதே வாழ்க்கையாக வச்சுக்கிட்டு இருக்கான். இதுவரைக்கும் நடந்ததும் போதும், இனி நடக்க போகிறதும் போதும். இப்போது என்ன நடக்கணுமோ அதை மட்டும் சரியாக வச்சுக்கோ. ஒரு பெரிய இலை மேலே ஒரு பெரிய மரத்தின் மீது எவ்வளவுதான் தண்ணியை ஊற்றினாலும் வேரின் உதவி இருந்தால் மட்டும்தான் அந்த தண்ணீரை அந்த மரம் குடிக்க முடியும். அந்த மரம் அந்த தண்ணியை உறிஞ்சினாதானே நல்லா வளரும். அதே போல் நீ என்னதான் என்னை தரிசித்தாலும் எல்லா கடவுள்களையும் தேடி போய் வணங்கினாலும் உன்னை பெற்றவங்களை நீ வணங்காமல் உனக்கு புண்ணியம் வந்து சேராது. உன்னை பெற்றவங்க எவ்வளவோ கஷ்டத்தை தாண்டி தான் உன்னை இந்த அளவுக்கு வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. நீ இப்போ படுற கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர்களை பேணி பாதுகாக்க வேண்டிய விதத்தில் எல்லா பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியாக செஞ்சிரு. அவங்கள நீ நல்லா பார்த்துக்கிட்டினா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் என் செல்லமே. ஒரு காலகட்டத்தில் கூட இருக்கிறவங்களே யாருமே உதவ ஆளில்லாட்டியும் துணைக்கு உனக்கு யாருமே வரலைனாலும் உன்னை பெற்றவர்களின் பிரார்த்தனை உன் கூடவே தான் இருக்கும். ஏன்னா எல்லா பெற்றவங்களும் தன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு மட்டும்தான் காலாகாலத்துக்கும் இருப்பாங்க. அப்படி நீ நல்லா இருக்கணும்னு உனக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்த உன் பெற்றோரின் வேண்டுதலைத்தான் இப்போது நிறைவேற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். இங்கே நல்லவன் கெட்டவன்கிற கணக்கெல்லாம் அன்பு பாசம் குணத்தை வச்சு வரல. தேவைப்படுற வரைக்கும் நல்லவன்னு சொல்கிறாங்க, தேவை முடிஞ்சிட்டா கெட்டவன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக இருந்தால் போதும்.